ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 57:18. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாளில் இந்த வார்த்தையை கொண்டு பேசினார், உணர்த்தினார். ஆமென். அநேக காரியங்களை கற்றுத்தந்தார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் எல்லாருமே சேர்ந்து கேட்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? குணமாக்கும் ஆண்டவரே, எங்களை குணமாக்கும், எங்கள் ஜனத்தை குணமாக்கும், பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறவர்களை குணமாக்கும், தேசத்தை குணமாக்கும். இதுதான் நம்முடைய ஜெபம். எல்லா பரிசுத்தவான்களுடைய எல்லா தேவ பிள்ளைகளும் இதுதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா இடங்களிலும். ஆமென். எனக்கு தெரிஞ்சு ஆமென், நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய எல்லா சபைகளிலும் தினமும் ஜெபங்கள் இதற்காகவே ஏறெடுக்கப்படுகிறது. ஆமென். அநேகர் யூடியூப் மூலமாக, ஜூம் மீட் மூலமாய், மற்ற சோஷியல் மீடியா மூலமாக ஆமென் அநேகர் இணைந்து ஜெபிக்கிறார்கள், தனிமையில் ஜெபிக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். அநேக ஜெபங்கள் அவருடைய சமூகத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான். கர்த்தர் குணமாக்குவேன் சொல்லுகிறார். குணமாக்காம நான் போக மாட்டேப்பா, நிச்சயமா குணமாக்குவேன் சொல்லுகிறார். ஆனா எப்படி குணமாக்குகிறாரா? அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து. ஆமென். அவர்கள் பாதையை நான் பார்க்கிறேன், அவர்கள் வழிகளை நான் பார்த்து நான் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் தேவனை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. யோபு 34:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது அல்லது தேவாலயத்தில் கூடி இருக்கும் போது நாம் எப்படி இருக்கிறோம், ஆராதனை நேரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று மட்டுமல்ல அவர் பார்க்கிறது. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் போது உணர்த்தினது அதுதான். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் வாசமா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? அப்போ வரங்கள்லாம் இருக்கு. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? நம்மிலும் அநேகர் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? சர்ச் கூடி வரும்போதும் அவர் வந்துருவார், நாம கூடும்போது அவர் வந்துருவார், நாம போகும்போது அவரும் போயிருவார் நினைக்கிறோம். இல்ல, அவர் நம்மோடு இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர், நம்முடைய வழிகளை பார்க்கிறார், நம்முடைய ஆமென் காலடிகளை பார்க்கிறார். நாம் எங்கே போகிறோம், எதை தெரிந்து கொள்ளுகிறோம், என்ன செய்கிறோம், இதை கர்த்தர் பார்க்கிறார். இந்த நாட்களில் ஒரு புறம் நாம் குணமாக்கும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற அதே வேளையிலே மறுபுறம் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன செய்ய வேண்டிய காரியம்? நம் பாதையை சரியாக்க வேண்டும், நம் பாதையை சீராக்க வேண்டும், நம் வழிகளை நேராக்க வேண்டும். நினிவேக்கு யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி சொல்லுகிறார், இன்னும் 40 நாட்களிலே இந்த நினிவே பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று. அந்த செய்தியை கேட்டதும் ராஜா முதல் எத்தனை ஜனங்களும் செய்த காரியம் என்ன காரியங்களை, என்ன தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரத்தின் 8 முதல் 10 வரை வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோனா 3:8 முதல் 10 வரை வசனங்கள். மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு. ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவன் சொல்லுகிறான், ராஜா சொல்லுகிறான் ஜனங்களுக்கு, எல்லாரும் ஒரு காரியத்தை செய்யுங்க, 2 காரியத்தை செய்யுங்க. ஒன்று, தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள். அதுதான் ஜெபம். எல்லாரும் உபவாசத்தோடு இருங்க, தண்ணி கூட குடிக்காம உபவாசம் இருங்க. எல்லாரும் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள். அதோடு மாத்திரமல்ல, அதோடு கூட இன்னொரு காரியத்தை அதோடு கூட சேர்த்து சொல்லுகிறான். ஒரு புறம் நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆனா மறுபுறத்தில் இன்னொரு காரியத்தை செய்யணும். என்ன? அவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். தம்முடைய கிரியைகளின் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள்.
அப்போ இந்த நாட்களிலே ரெண்டு காரியம் பிரதானமாய் செய்ய வேண்டும். ஒரு புறம் தேவனை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கணும், மறுபுறம் நம்முடைய கிரியைகளை சரி செய்ய வேண்டும். ஹalleluya. ஜெப நேரத்தில் மாத்திரம் கண்ணீரோடு ஜெபித்து விட்டு மற்ற நேரத்திலே நம் கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் போவோமானால் நம்முடைய ஜெபத்துக்கான பதில் தாமதித்துக் கொண்டிருக்கும் என்பதை ஆமென் சபையே நீ மறந்து விடாதே. அவர்கள் வழிகளை பார்த்து நான் அவர்களை குணமாக்குவேன். இங்கே ராஜா இப்படி சொல்லுகிறார், சத்தமிட்டு கூப்பிடுவோம், பொல்லாத வழியை விட்டு திரும்புவோம், கையில் உள்ள கொடுமையை நம்ம தூரப்படுத்துவோம், தீமையான காரியங்களை விட்டு விடுவோம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம், கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம், பொல்லாத வழியை விட்டு விடுவோம் என்று சொல்லுகிறார். ஜனங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். 10வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியையை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இவர்கள் சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்க்கிறார். வெறும் சத்தத்தை மட்டும் கேட்டு தேவன் செயல்படுகிறவராக இருந்தார்னா தேசத்துல எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கும். இந்தியா முழுவதும் இயேசுவை எப்பொழுதே அறிந்திருக்கும். வெறும் சத்தத்தை மாத்திரம் கேட்டு செயல்படுகிறவர் அல்ல. ஜனங்கள் சத்தமிடுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், அதோடு கூட இன்னொரு காரியத்தை செய்யறாங்க, பொல்லாத வழியை விட்டு திரும்புறாங்க. இந்த நாட்களில் தினம் நாம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம், நம்முடைய சபையின் மூலமா ஜெபிக்கிறோம், மற்றவங்க ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் ஜெபம் பண்றோம், பர்சனலா ஜெபம் பண்றோம், ஆமென், சிலரோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம். இப்படி அநேக ஜெபங்கள் நடக்கிறது. ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது. ஜெபத்தை இன்னும் எவ்வளவு அதிகப்படுத்தணுமோ அதிகப்படுத்தணும். ஆனா அதோடு கூட அதே போல பிரதானமான இன்னொரு காரியம் உண்டு. என்ன? நாம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். நாம் ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய கூக்குரலை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய வழிகளை பார்க்கிறார். நம்முடைய வழிகளை பார்க்கிறார். ஆகாபும் மனாசையும் தங்கள் செய்த அக்கிரமத்து நிமித்தம் ஆமென் மிகவும் சிறுமைப்பட்ட நாட்களிலே அவர்கள் தங்களை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கெஞ்சுறாங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்றாரு, அவன் தாழ்த்துறத பாத்தியா, அவன் எப்படி ஜெபிக்கிறான் பாத்தியான்னு கேட்கல, அவன் எப்படி அவன் நிலைமையை மாத்தினான் பாத்தியா, அவன் சூழ்நிலையை மாத்தினான் பாத்தியா, அவன் தன்னை தாழ்த்தினதை பாத்தியா. ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார், நம்முடைய வழிகளை பார்க்கிறார். வழிகளை பார்த்து குணமாக்குகிற கர்த்தர். இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த வார்த்தை தருவதை நோக்கம் என்ன தெரியுமா? ஆமென். கர்த்தர் நம்மை உணர்த்தி நம்மை குணமாக்க விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமா கேட்கணும் வார்த்தையை, ஒரு பிரசங்கமா கேட்க கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா 2வது அதிகாரத்திலே கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிற, வேதனையோடு பேசுகிற ஒரு வார்த்தை உண்டு. 2வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 2:36. நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? அப்ப தேவன் பார்க்கிறார். திடீர்னு என் பிள்ளையா இருக்கிற, திடீர்னு பார்த்த உன்னை காணல. வேதம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடே ஆமென் ஓட கடவோம். அப்ப நமக்கென்று ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதிலே நம்ம ஓடணும். நம்மை அந்த வழியிலிருந்து விலக பண்ண பாரமானவைகளும் பாவமானவைகளும் நம்மை சுற்றி நெருக்கும் போது அவைகளை தள்ளிவிட வேண்டும். அவைகளை நம்மண்டை நெருங்க விடாதிருக்க பார்க்க வேண்டும். காரணம், அவைகள் நம்மண்டை வரும்போது, நம்மை நெருக்கும் போது நம் வழி மாறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வழி மாறி போனால் அடைய முடியாது. ஆண்டவர் தம்மால் அழைத்து வரப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதனையோடு சொல்லுகிறார், நீங்கள் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? ஏன் பாவம் வழியை மாற்றிட்டே இருக்கிற?
இது 2வது அதிகாரத்தில் அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். ஆமென். 6வது வசனம் முதல் வாசியுங்கள். என்னை விட்டு தூரம் போய் மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாங்க? எப்போ என்னை விட்டு என்னை விட்டு தூரம் போனார்களாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. 7வது வசனம். செழிப்பான தேசத்தின் நன்மையும் சாப்பிடும்படி கனியும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள்ளே பிரவேசித்த போது, அந்த நன்மைக்குள்ளே பிரவேசித்த போது, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். இன்னும் அப்படியே 17வது வசனத்தை வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ நேரிட பண்ணினாய். நல்ல கவனமா கேளுங்க. வனாந்திரத்திலே கூடவே நடக்கிறாங்க. ஆனா நன்மையை ஆசீர்வாதமான இடத்துல கொண்டு வந்து விட்டதும் அவரை விட்டு போறாங்க. நம்ம அநேகருடைய பிரச்சனை இதுதான். வனாந்திரம் மாறு மட்டும் அவர் கூட இருப்போம். வனாந்திரம் மாறினதும் அவரை விட்டு போய்விடுவோம். ஒரு நெருக்கம் மாறுறது வரைக்கும் அவர் சமூகத்தையே நாடுவோம். நெருக்கம் மாறினதும் அவரை விட்டே போய்விடுவோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை அதுதான். அந்த பிரச்சனை தான் இன்றைக்கும் தேவ ஜனங்கள் அதை செய்து கொண்டிருக்கு. நமக்கு ஒரு நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதினது அதுதான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நாம் உண்மையில ஒவ்வொரு நாளும் அவரோடு நடக்கிறோமா? நம்ம அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு வனாந்திரமான சூழ்நிலை வரும்போது ஆண்டவரே நீரே போதும், வேறே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே போவோம். அந்த வனாந்திரம் விசாலமாய் மாறும்போது, அந்த நெருக்கம் விசாலமாய் மாறும்போது, வனாந்திரம் செழிப்பாய் மாறும்போது, ஜெபத்துக்கான பதில் கிடைக்கும் போது, கண்ணீர் களிப்பாய் மாறும்போது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விட்டு போயிடுவோம். திரும்ப ஒரு நெருக்கம் வரும்போது திருப்பி அவர்கிட்ட வருகிறோம். திருப்பி அந்த நெருக்கம் மாறும்போது திருப்பி அவரை விட்டு போகிறோம். வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது, வியாதி வரும்போது, பிரச்சனை வரும்போது மாத்திரம் அவரண்டை வருகிறோம். இவைகள் விசாலமாகும் போது, இவைகள் மாறும்போது அப்படியே அவரை விட்டு போகிறோம். இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவா என்னை விட்டு விலகி போக காரணம் என்ன? நெகேமியா புஸ்தகத்திலும் இந்த வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கும். நெகேமியா 9வது அதிகாரம் 27 28 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நெகேமியா 9 27 28. Thank you Holy Spirit. Jesus. ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்கையில் அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது பரலோகத்திலிருந்து கேட்டு மிகுந்த இரக்கத்தினால் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படி அவர்கள் கையில் ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கத்தின்படி அநேகந்தரம் விடுதலையாக்கி விட்டீர். நெருக்கம் வரும்போது கூப்பிடுவாங்க. இளைப்பாறுதல் உண்டாகும் போது மீண்டும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்களாம். நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வழிகளை திரும்பி பார்ப்போம். இந்த அனுபவத்தில் இருப்போமானால் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் உங்கள் வழிகளை பார்க்கிறேன். நெருக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, வியாகுலம் வரும்போது, வியாதி வரும்போது, போராட்டம் வரும்போது, ஆண்டவரே தஞ்சம் என்று அவரிடத்தில் வருகிறது. அதிலிருந்து விசாலமாகும் போது, ஒரு விசாலம் கிடைக்கும் போது, ஒரு விடுதலை கிடைக்கும் போது ஆண்டவர் விட்டு தூரம் போகிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் எகிப்திலே நெருக்கம் அனுபவித்த நாட்களிலே ஒருவனும் எகிப்து கொத்த எந்த காரியத்தையும் விரும்பல. அந்த நெருக்கத்திலிருந்து விசாலத்துல கொண்டு வந்த போது எகிப்தில் எங்களுக்கு அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, எகிப்திலே இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி எகிப்து கொத்த காரியங்களை நாட ஆரம்பித்தார்கள். வழிகளை பார்த்து குணமாக்குவேன். காலேபை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்னைக்கு அவனை அழைத்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் அவன்
உத்தமமா என்னை பின்பற்றுகிறார். ஒரு பிரச்சனை வரும்போது என்கிட்ட வருகிறவனாகவும், பிரச்சனை மாறினது என்னை விட்டு போகிறவனாகவும் இல்ல. இந்த யோசுவாவும் காலேபும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில நெருக்க வரும்போதும் வேதனை வரும்போதும் அதிகமாய் தேடுறோம். அதிலிருந்து தேவன் ஒரு விசாலத்தை தரும்போது, ஒரு விடுதலை தரும்போது, ஒரு இளைப்பாறுதலை தரும்போது மீண்டும் பொல்லாப்பு செய்ய துவங்குகிறோம். வேண்டாம் வேண்டாம், நெருக்கத்திலே, வியாதியிலே, போராட்டத்திலே வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த காரியங்கள், அதிலிருந்து விடுதலை கிடைத்த பிறகு மீண்டும் அதை நோக்கி போகிறோமே. இதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழியை நீங்கள் மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? எவ்வளவு கண்ணீர் விட்டும் எவ்வளவு கதறியும் ஏன் குணமாகவில்லை? கர்த்தர் வழிகளை பார்க்கிறார். 10 குஷ்டரோகிகள் தேவ சமூகத்திலே ஆண்டவரிடத்திலே வந்து தூரத்திலே நின்று உரத்த சத்தமிட்டு விடுதலைக்காய் கெஞ்சினார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போங்கள் என்று அனுப்பிவிட்டார். அவர்கள் போகிற வழியிலே குணமானார்கள், சொஸ்தமானார்கள். அதுல 9 பேர் அப்படியே போயிட்டாங்க. ஒருத்தர் மாத்திரம் திரும்பி வருகிறார். திரும்பி வந்தபோது அவரை மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார், குணமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே? அதன் அர்த்தம் என்ன? கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற ஒவ்வொருவரும் அவருடைய வழியிலே நிற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வழியை பார்க்கிறார். ஹalleluya ஹalleluya. இந்த நாட்களிலே கர்த்தாவே எங்கள் வழிகளை சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. என் காலடிகள் ஆண்டவரை வழுவாதபடிக்கு உம்முடைய வழியிலே அதை நிலைநிறுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. 2 நாளாக 32வது அதிகாரம். அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தபோது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தரை நோக்கி கண்ணீர் வடித்தான். அப்பொழுது தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உன் ஆயுசோட 15 வருடத்தை கூட்டுவார் என. அப்படி அவனுக்கு ஜீவன் கிடைத்தது. அவன் நாட்களோட 15 வருடம் கூட்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது 2 நாளாக 32வது அதிகாரம் 25வது வசனம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரங்களுக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். அது நிமித்தம் அவன் மேல மட்டும் இல்ல, யூதாவின் மேல, எருசலேமின் மேல கடும் கோபம் உண்டது. இந்த வார்த்தை நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை தருகிறது. என்ன எச்சரிப்பு? அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள், அவர் செய்த நன்மைக்கு அவர் செய்த உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கவில்லை என்றால், ஆமென், அது மனமேட்டிமையிலே கொண்டு போய்விடும். அது தேவ கோபத்துக்கு உள்ளாக்கும். ஒருவன் மனமேட்டுமையானது நிமித்தம், நன்மையை பெற்ற ஒரு ராஜா உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாதது நிமித்தம் அந்த பட்டணத்தின் மேலேயே தேவ கோபம் உண்டுதான். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் செய்த நன்மைகளை திரும்பி பாருங்கள். உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறோமா? நெருக்கப்படுகிற நாட்களில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் ஆண்டவரே என் வாயினால் சொன்ன பொருத்தனைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று. நெருக்கப்படுகிற நாட்களிலே சொல்லுகிறோம், ஆண்டவரே இப்படி இருப்பேன், ஆண்டவரே இனி அதை செய்வேன், ஆண்டவரே இதை செய்வேன். ஆண்டவரே கர்த்தர் கிருபையாய் இறங்கி விடுவிக்கிறார். ஆமென். ஜனங்கள் அன்று இஸ்ரவேலர்கள் நெருக்கம் அனுபவித்த நாட்களிலே எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் தமது இரக்கத்தினால் விடுவித்தாரோ, அதை தான் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். அநேகம் தரம் விடுவித்திருக்கிறார். அநேகந்தரம் ஒரு முறை 2 முறை அல்ல, அநேகந்தரம் நாம் அவரால் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றும் காப்பாற்றப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் பாரத்தோடு இந்த வார்த்தையை தந்து நம்மோடு பேசுகிறார். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போக காரணம் என்ன? என்னை விட்டு தூரம் போய் மாயை பின்பற்றும்படிக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று ஆண்டவர் வேதனையோடு எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாங்க? நீ கூப்பிடும் போதில் நான் உன்னை தப்புவித்தேனே,
நீ கதறின போது உன் கண்ணீர் துடைத்தேனே, நீ தவித்த போது உன்னை தாங்கினேனே, நீ தடுமாறின போது உன்னை நான் சுமந்தேனே, உன்னை நான் எதற்கு விட்டு கொடுக்கவில்லையே, யார் கையில் விட்டு கொடுக்கவில்லையே. ஆமென். பார்வோனால் நீ நெருக்கப்பட்டும் உன்னை ஒடுங்கி போக நான் விடவில்லையே, உன்னை நான் பெருகல்லவா பண்ணினேன், உன் தீபம் அணையாமல் பாதுகாத்து உன்னை நான் இரத்தத்தால் மீட்டு இவ்வளவாய் கிருபையாய் கொண்டு வந்தேனே. நீ நெருக்கத்தில் என் கூட ஒழுங்காய் நடக்கிற, ஆனா உன் வாழ்க்கையில் ஒரு விசாலம் வரும்போது என்னை விட்டு ஏன் தூரம் போகிறாய்? ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசித்தது ஆண்டவர் விட்டுட்டு ஓடுறது. ஜீசஸ் வழியை மாற்றக்கூடாது. எசேக்கியா ராஜா உபகாரங்களுக்கு தக்கதாய் நடக்கவில்லை. எசேக்கியா ராஜா உபகாரங்களுக்கு தக்கதாய் நடக்கவில்லை. அப்படி என்றால் அவன் என்ன செய்யவில்லை தெரியுமா? அவன் வியாதிப்பட்ட நாட்களிலே, நெருக்கத்தை அனுபவித்த நாட்களிலே அவன் தேவனிடத்தில் சொன்ன காரியங்களின்படி அவன் செய்ய தவறினான். தேவனிடத்தில் அவன் என்ன சொன்னான்? 3 காரியத்தை சொல்லுகிறான். ஏசாயா 38வது அதிகாரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 18, 19, 20 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். முதல் காரியம் என்ன தெரியுமா? உயிரோடு தேவனே நீர் என்னை வைத்திருக்கிறது நான் உம்மை துதிப்பதற்காக. என்னைக்கு? வாரத்துக்கு ஒரு நாளா இல்ல, ஜீவ நாட்கள் எல்லாம். தாவீது சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்க மட்டும் உம்மை துதிப்பேன், நான் உம்மை பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். ஆண்டவரே, இன்னைக்கு நான் சில சுவாசம் வைத்திருப்பது எதுக்கு தெரியுமா? அவரை துதிக்கிறதுக்கு. நான் டெய்லி துதிப்பேன் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம். 2வது காரியம் என்ன? 18வது வசனத்தில் சொல்றார் பாருங்க. ஆமென். குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. இப்ப 2வது காரியம் என்ன சொல்றேன்? ஆண்டவரே, நீங்க எனக்கு ஜீவன் தந்தா நான் இந்த சத்தியத்தை தியானிப்பேன் ஆண்டவரே, நான் இந்த சத்தியத்தை தியானிப்பேன் ஆண்டவரே. நான் குழியில் இறங்கிட்டேன், என்னால் இதை தியானிக்க முடியாது ஆண்டவரே. நான் சில சுவாசம் தந்திருப்பது எதற்காக? அவரை துதிப்பதற்காகவும் அவர் அருளிய சத்தியத்தை தியானிப்பதற்காகவும். ஆமென். 3வது பாருங்கள். ஆமென். 19 2வது பகுதியை வாசியுங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். ஆண்டவரே, நான் தியானிக்கிறதோடு நிறுத்திட மாட்டேன், இந்த சத்தியத்தை சொல்லுவேன், என் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், என் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுவேன், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார்னு சொல்லுவேன், உம்மை துதிப்பேன், உமது சத்தியத்தை தியானிப்பேன், உமது சத்தியத்தை சொல்லுவேன். அந்த நெருக்க வியாதியின் மரண போராட்டத்தில் இருந்து கர்த்தர் சுகத்தை கொடுக்கும் அந்த வேளையில் அவன் பண்ணின வார்த்தை, அவன் சொன்ன வார்த்தைகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் தன் உபகாரங்களுக்கு தக்கதாய் நடக்காமல் அவர்கள் வழிகளை பார்த்து நான் குணமாக்குவேன். தேவன் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாய் நடக்கிறோமா? ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் போது காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பான்னு சொல்லி மனதார துதிக்கிறோமா? அப்பா நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணும். மரித்தவர்களை மௌனத்தில் இறங்குகிறவர்கள் அதை செய்ய முடியாது. கர்த்தர் ஒவ்வொரு நாளை கிருபையாய் காண செய்கிறார். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நல்ல கவனமா கேளுங்க. ஒவ்வொரு நாள் இந்த நாட்களில், இந்த விசேஷமா இந்த காலத்துல ஒவ்வொரு நாள் கண் விழிப்பது கூட உண்மையிலே தேவனுடைய சுத்த கிருபை. ஆமென். இதை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. எத்தனை பேர் கேட்கிற செய்தி நமக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள் என இப்படி செய்திகள் கேட்கும் போது
ஆமென், தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் கிருபையா காண செய்திருக்கிற ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் தெரியுமா? ஹல்லேலூயா. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். எவ்வளவு நல்ல தேவன். இங்கே சொல்லுகிற ஆண்டவரே, நீங்க எனக்கு ஜீவன் தந்தீங்கன்னா நான் டெய்லி உங்களை துதிப்பேன் ஆண்டவரே, உங்க சத்தியத்தை நான் தியானிப்பேன் ஆண்டவரே. குழியில இறங்க நான் தியானிக்க முடியாதுப்பா, எனக்கு இதை இன்னும் தியானிக்கணும் ஆண்டவரே. இதை தியானித்து எனக்கு ஆண்டவர் இன்னும் தியானிக்கணும். நான் தியானிப்பேன் ஆண்டவரே. என் பிள்ளைங்களுக்கு நான் இந்த சத்தியத்தை சொல்லுவேன் ஆண்டவரே. இதெல்லாம் சொன்ன வாயினால் ஆண்டவர்கிட்ட. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் தேவன் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாய் நடக்கவில்லை. அதன் அர்த்தம் என்ன? இவைகளை அவன் செய்ய தவறிவிட்டான். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போக காரணம் என்ன? ஒரு விசாலத்திலே கொண்டு வரும்போது, thank you Holy Spirit. இன்னைக்கு இந்த வார்த்தைகள் வரும்போதே தகப்பனே எங்களை சரி பண்ணுவீராக. ஏன் இந்த வார்த்தைகளை கர்த்தர் தருகிறார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை சுத்திகரிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கும். வழி விலகி இருக்கிற நம்மை அவருடைய வழியிலே கொண்டு வந்து நிறுத்தும். எனவேதான் கர்த்தர் வார்த்தையை தந்து நம்மை திருத்தி நம்மை குணமாக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை திருத்தி, ஆமென். சங்கீதம் 65 அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சங்கீதம் 65, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 65வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிற. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திருத்தி திருப்தியாக்குகிறார். திருத்தி. இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவ்வளவுதான்பா, நீ சரியில்லைப்பா, உன் ஜெபத்துக்கு நான் பதில் தர மாட்டேன்பா, நான் இப்படிதான்பா, அப்படி சொல்வதற்கு அல்ல. கர்த்தர் நம்மை திருத்தி நம்மை குணமாக்க விரும்புகிறார். நம்மை திருத்தி குணமாக்க விரும்புகிறார். அவர் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாய் நடக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று ஆகாய் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உபகாரங்களுக்கு தக்கதாய் நடக்கிறோமா? உபகாரங்களுக்கு தக்கதாய் நடக்கிறோமா? Thank you Holy Spirit. தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு தக்க உபகாரங்களுக்கு தக்கதாய் நடக்கிறோமா? சங்கீதம் 14 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் வழி விலகி கெட்டு போனார்கள். அப்போ வழி விலகினாலே நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? ஒரு கெடுதலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். வழி விலகி கெட்டு போனார்கள். தகப்பனோடு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு மகன் தகப்பனுடைய சொத்து மேல கண்ணு, இன்னொரு மகனுக்கு தகப்பனுக்கு மேல கண்ணு. என் அப்பா கூடவே இருக்கணும், அப்பா கூடவே இருக்கணும். இன்னொருத்தனுக்கு அப்பா கூட இருக்கிறது பிடிக்கல. அப்ப எதுக்காக அப்பா கூட இருக்கிறான்? அப்பாக்கு சொத்து மேல கண்ணு. அப்பாக்கு சொத்தை எப்படியாவது வாங்கிட்டு வழி விலகி போனான். வழி விலகி போனான். பஞ்ச காலம் வந்தது. 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருவன் கெடவில்லை, ஒருவன் கெட்டு போனான். தகப்பனை விட்டு தூரம் போனவன் கெட்டு போனான். எல்லாவற்றையும் இழந்தான். தகப்பன் அவன் திரும்பி வரும்போது பாதரட்சியை கொடுக்கிறார், வஸ்திரத்தை கொடுக்கிறார், மோதிரத்தை கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? இவை எல்லாவற்றையும் அவன் இழந்தான். எல்லாவற்றையும் இழந்தான். வழி விலகி கெட்டு போனார்கள். தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேச காரணம், நம்மை திருத்தி நம்மை குணமாக்க விரும்புகிறார். நம்மை குணமாக்க விரும்புகிறார். உபகாரங்களுக்கு தக்கதாய் நடக்கிறோமா? உபகாரங்களுக்கு தக்கதாய் நடக்கிறோமா? தேவன் அதை பார்க்கிறார். ஆமென். எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், எல்லாம் நல்லா இருக்குப்பா, நல்ல ஊழியம் செய்றீங்க, எல்லாம் சூப்பர். ஆனா ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அப்ப எங்கேயோ மாற்றம் வந்துட்டு, எதுலையோ ஒரு மாற்றம் வந்துட்டு, நம்ம ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கோம். ரொம்ப வேகமா கேட்ட எல்லாமே நான் ஆண்டவருக்காக செய்யறேன், ஆண்டவருக்காக, எல்லாம் ஆண்டவருக்காக தான். ஆனா ஏதோ ஒரு இடத்துல மாறிட்டு, ஏதோ ஒரு இடத்துல மாற்றம் வந்துட்டு,
உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நெகேமியா 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்துல அதுல ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். 33வது வசனம். எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர். எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர் ஆண்டவரே. உண்மையாய் நடப்பித்தீர். நீர் உண்மையாய் நடப்பித்தீர். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். நாங்க தான் தப்பு பண்ணோம். இன்னைக்கு இந்த நிலையில் இருக்க காரணம் என்ன? கீழே படிக்கும் போது வாசியுங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்கள் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமல் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமல் போனார்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்தில் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் தானே அடிமைகளாய் இருக்கிறோம். பலன், அதாவது அனுபவிக்கும்படி மகிழ்ந்திருக்கும்படி கொடுக்கப்பட்ட நாட்களில், கொடுக்கப்பட்ட இடத்தில், கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் அவைகளை அனுபவிக்க முடியாம அடிமையா இருக்க காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கவனியாம எங்கள் துர்க்கர்மங்களை விட்டு நாங்கள் திரும்பாமல் போய்விட்டோம். எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர், எவ்வளவு கிருபையாய் ஒவ்வொரு நாட்களின் தேவன் நமக்கு ஈவாய் தருகிறது அல்லவா? ஏன் நம்மால் மகிழ முடியவில்லை? பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி தேவன் தந்த நாட்களில், தேவன் தந்த இடத்திலே, தேவன் தந்த சூழ்நிலையிலே இப்பொழுது அடிமையா இருக்கிற நிலைமை, கட்டப்பட்டிருக்கிற நிலைமை. ஆமா, அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோமா, அடிமைகளா இருக்கிறோமா? இங்கே உணர்வுள்ளவர்களாய் உணர்த்தப்பட்ட போது நெகேமியா உட்பட தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலிருந்து கெஞ்சுறாங்க, எங் தேவன் நீர் நீதி உள்ளவர், எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் ஆண்டவர் நீதி உள்ளவர். ஆண்டவர் நீங்க ஒரு அநியாயம் எங்களுக்கு செய்யலப்பா. ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு அநியாயம் செய்ய மாட்டார். ஆமென். செம்மையாய் நடக்கிறவனுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. நாம் உணர்வுள்ளவர்களாய் தேவ சமூகத்திலே நாம் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நன்மையை அனுபவிக்கும்படி தேவன் கொடுத்த நாட்கள், பலனை அனுபவிக்கும்படி தேவன் கொடுத்த நாட்கள், நம்மால் அது முடிகிறதா? இங்கே சொல்லுகிறார்கள், பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் கொடுத்த தேசத்திலே நாங்க இப்ப அடிமையா இருக்கிறோம். காரணம் என்ன? 37வது வசனம். எங்கள் பாவங்கள் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். எங்கள் பாவங்கள் நிமித்தம், எங்கள் துர்க்கர்மங்கள் நிமித்தம், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாதது நிமித்தம், எங்கள் கிரியைகளை நாங்கள் சரி செய்யாதது நிமித்தம், எங்கள் கிரியைகளை நாங்கள் திருத்திக் கொள்ளாதது நிமித்தமே இப்படி வந்தது. ஆண்டவரே, எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வழியை மாறி இந்த வார்த்தை வரும்போதே ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன ஆண்டவரே, ஹல்லேலூயா, வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும், நெருக்கத்தில் இருந்தாலும் விசாலத்தில் இருந்தாலும் உம்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே. கிருபையா இறங்கும் ஆண்டவரே. நெருக்க வரும்போது ஆண்டவர் நெருங்கி வருது, நெருக்க வரும்போது நெருங்கி வருது, விசாலம் வந்ததும் விலகி போகிறது. இப்படி வழியை மாற்றி இன்னைக்கு மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோமே, மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். ஜீசஸ். நெருக்கம் வரும்போது நெருங்கி வருவது, விசாலம் உண்டாகும் போது விலகி போவது, இது மிகப்பெரிய இக்கட்டில் அகப்படுத்தும். உன் வழியை மாற்றி விலகாதே.
அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். வழியை மாற்றுவது அது நம்மை வேதனைக்குள்ளாக்கும். பாதையை மாற்றுவது வேதனைக்குள்ளாக்கும். அடுத்து ஒரு வார்த்தையை பாருங்கள். ஏசாயா 31வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 31:1. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், இஸ்ரவேலரின் பரிசுத்தரை நோக்காமல், கர்த்தரை தேடாமலும், எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. தேவனை நோக்காமல், தேவனை நம்பாமல் உலகம் எதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறதோ அதன் மேல நாம நம்பிக்கை வைக்கிறோமே. ஆண்டவர் சகாயம் அடையும்படி நீ என்னை நோக்கவில்லை. ஆண்டவர் வழிகளை பார்த்து குணமாக்குகிறவர். இந்த நாளில் நம்மோடு பேசுகிற வார்த்தை, சகாயம் அடையும்படி நீ என்னை நோக்கவில்லை. ஏன் நோக்கவில்லை? ஆமென். எகிப்து ஜனங்கள் எல்லாம் எங்க போறாங்க? எதன் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க? எது இருந்தா நடக்கும், எது இருந்தா வாய்க்கும்னு சொல்றாங்க. எப்படி நடந்தா காரியம் நடக்கும், யாரை போய் பார்த்தா காரியம் நடக்கும்னு சொல்றாங்க. அதன் பின்னாக நீயும் போகிறாயே. ஆமென். நல்ல கவனிங்க. நாம் எதை நம்புகிறோமோ அதை நோக்கி இருப்போம். யார் அதிகம் நம்புறோமோ அல்லது யார் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கோ அவரை தான் நம்ம நோக்கி இருப்போம். என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. நான் நம்புகிறது அவராலே வரும். எனக்கு நம்பிக்கை அவர் மேல இருக்கிறதுனால என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வழிகளை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கவில்லை, சகாயம் அடையும்படி என்னை நோக்காமல். இயேசு கிறிஸ்து சீஷர்கள் சேர்ந்து படகிலே மறுகரைக்கு போக பயணிப்பார்கள். இயேசு கப்பலின் பின்னணியத்திலே தலையணை வைத்து தூங்கி கொண்டிருப்பார். அவர் மனுஷகுமாரனா இந்த பூமியிலே இறங்கி வந்து ஊழியம் செய்த நாட்களில் இது நடந்தது. கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சதும், காற்று பலமா வீச ஆரம்பிச்சதும் இவங்க உடனே போய் இயேசுவை எழுப்பல. படகு மூழ்கிற தருவாய் வரும்போது இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கம்ப்ளீட்டா போயிட்டு உடனே வந்து இயேசுவை, போதகரே நாங்கள் மடிகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? மத்தேயு 8வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை பார்த்தா தெரியும். உடனே இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டவில்லை. முதலாவது அவர் எதை அதட்டினார் தெரியுமா? 26வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். முதல்ல அவங்க அவிசுவாசத்தை அதட்டினார். ஏன்? அவர்கள் நாங்க மூழ்கிறோம், நம்ம சாக போறோம். முந்திர வசனத்தை வாசிங்க, 25வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, ஆண்டவரே மடிந்து போகிறோம். அப்போ நல்ல கவனிங்க. படகு மூழ்கிற தருவாய் வந்தபோது அவர்கள் நினைத்து விட்டார்கள் இதோடு முடிய போகுது. காரணம் என்ன? நம்பிக்கையை போட்டு மேல வச்சிருந்தாங்க. நம்பிக்கையை போட்டு மேல வச்சிருந்தாங்க. தேவன் நமக்கு நன்மையாய் அநேக காரியங்களை தருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனா பல நேரத்தில் நம்ம பண்ற தப்பு என்னன்னா, நம்பிக்கையை நம்ம அது மேல வைக்கிறோம். நம்பிக்கையை அவைகளின் மேல வைக்கிறோம். இந்த பூமியில காணப்படுகிறவைகள் எல்லாமே அனித்தியமானவைகள். அனித்தியம் என்றாலே மாயை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எல்லாமே மாயை. மாயை என்பது ஒரு நாளில் மாய்ந்து போய்விடும். நம்ம அதை பற்றி கொண்டிருப்போம் என்றால் திடீர்னு காணாம போயிடும். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருப்பதாக. நீங்கள் சகாயம் அடையும்படிக்கு உடனே காற்றடிக்குது,
கடல் கொந்தளிக்குது, உடனே போட்டையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. போட்டு மூழ்கிற ரேஞ்ச் வரும்போது இப்போ கர்த்தரை தேடுறது. இனி இந்த போட்டை நம்பி பிரயோஜனம் இல்லை. அநேகர் கர்த்தரை தேடுவது எல்லா இடத்திலும் போய் பார்த்துட்டு வேற இனி வாய்ப்பே இல்லை, ஒரு வழி இல்லைங்கிற நிலைமை வரும்போது கர்த்தரிடத்தில் வருகிறது. நம்முடைய ஆரம்ப நிலை இப்படி இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாவே இப்படி இருக்குமானால் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டவள், மிகவும் பாதிக்கப்பட்டவள். அதன் அர்த்தம் என்ன? அவ போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது, செய்யாத மருந்து கிடையாது, எல்லாம் பார்த்துட்டு எதுவுமே வேலைக்காகல. இப்போ இயேசுவின் இடத்திலே வருகிறாள். அவள் இருந்த நாட்களில் அன்னைக்கு தான் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். ஆனா நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இயேசுன்னு தெரியும். எல்லாம் நம்ம முதல்ல ஆண்டவர்கிட்ட வருகிற அந்த அனுபவத்தை மாற்றி விட்டு எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு ஒரு காரியம் நடக்கணுமா, உடனே இன்னாருக்கு ஃபோன் பண்ணுவோம், இவங்களை போய் பார்ப்போம், இவங்களை தேடும், இவங்கள்ட்ட போய் கேட்கலாம். ஆமென். ஒரு எந்த காரியத்துக்குமே ஆமென் உலகத்தான் செய்கிற வழி, உலகத்தான் செய்கிற காரியத்தை போல செய்துவிட்டு வாய்க்கவில்லை என்றால், கைகூடி வரவில்லை என்றால் கடைசியில கர்த்தரிடத்தில் வருகிற நிலைமை. ஆண்டவர் முதல்ல காற்றையும் கடலையும் அதட்டவில்லை, அவர்களுடைய சூழ்நிலை, அவங்க இருந்த அந்த நிலையை தான் அதட்டினார். அற்ப விசுவாசி என்றார். அற்ப 26வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? அற்ப விசுவாசிகளே, முதல்ல அவங்கள பார்த்து பேசுகிறார், அதன் பிறகு காற்றையும் கடலையும் பார்த்து பேசுகிறார். ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல நம்ம அவரை பார்க்கிறோமா? ஹல்லேலூயா. எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்தபோது ஏசாயா வந்து சொல்லிட்டு போனது உடனே ஏசாயாவிட்டே கேட்கல, ஏசாயாவை பார்க்கல, அவன் சுவர்புறமாய் திரும்பிட்டான். ஏசாயாவை விட்டு முகத்தை திருப்பி கர்த்தரை பார்க்கிறான். கர்த்தர் ஏசாயாவை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சூழ்நிலைகளை வாய்க்க பண்ணுவார். எந்த காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறது கர்த்தர். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். நமக்கு கடைசியில தான் ஆண்டவர் ஞாபகமே வருது. அதை தான் கர்த்தர் இங்கே வேதனையோடு ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தத்தை நோக்காமல் எகிப்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே. சங்கீதம் 22:5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். நம்பினவர்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். எனவே அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். எத்தியோப்பியன் ஆகிய எபத்மெலேக்குக்கு எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொன்ன அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. எரேமியா 39வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 39:18. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால். நீ இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. ஏன் உன்னை விடுவிப்பேன் தெரியுமா? ஏன் உன்னை பட்டயத்துக்கு இரையாக்க விட மாட்டேன் தெரியுமா? இந்த சூழ்நிலைக்கு நான் ஏன் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் தெரியுமா? நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அதுல எதை பார்த்து இப்படி ஒரு அவனுக்கு ஜீவனை கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? நீ என்னை நம்பினல்ல, நீ என்னை நம்பிட்டல்ல, நீ என்னை நம்பினபடியா. கர்த்தரை நம்புங்கள். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். கர்த்தர் நம்முடைய வழிகளை பார்க்கிறார். ஒரு காரியம் வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது முதலாவது நாம் யாரை நோக்குகிறோம்? கர்த்தரை தேடலைன்னு சொல்லல, ஆனா முதலாவது நாம் யாரை பார்க்கிறோம்? ஒரு பிரச்சனை என்னதும் எடுத்ததும் போன்ல கை வைக்கிறோமா இல்ல முழங்கால் போடுறோமா? ஒரு சின்ன கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு, உடனே போன் எடு, யாருக்காவது கூப்பிடு, அப்படி போடுறோமா இல்ல உடனே முழங்கால் போடுறோமா இல்ல பைபிள் எடுக்கிறோமா? நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தர் அதை பார்க்கிறார், அந்த வழிகளை பார்க்கிறார். நம்ம எல்லாம் நம்ம ஃபோன் பண்ணி 4 பேருக்கு ஃபோன் பண்ணி 4 பேரும் எடுக்காத உடனே கூப்பிட்டு யாரும் வரலன்னா, எதிர்பார்த்தது நடக்கலைன்னா உடனே நீரே போதும் எனக்கு யாருண்டு. நமக்கு தான் பாட்டு இருக்குல்ல இஷ்டத்துக்கு.
எல்லாவற்றையும் பார்க்கிறார். நாம் ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கேட்கும் போது தேவன் நாம் கேட்கிற காரியத்தை மாத்திரமல்ல, எத்தனாவது இதுக்கு முன்னாடி இதை நாம் யாரிடத்தில் எல்லாம் கேட்டிருக்கிறோம் என்றும் அவர் பார்க்கிறார். ஆண்டவரே, எனக்கு தேவை சந்திக்கப்படும். ஆண்டவரே, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கடன் இருக்கு. ஆண்டவரே, இந்த 50,000 ரூபாய் கடன் தேவை சந்திக்கப்பட, எனக்கு இந்த கடன் இந்த தேவை சந்திக்கப்பட எனக்கு இந்த பணத்தை தாங்க ஆண்டவரே நான் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயம் தருவார். அதுக்கு முன்னாடி அவர் இதே விண்ணப்பத்தை யார்கிட்டெல்லாம் வச்சிருக்கிறான்னு பார்ப்பார். இங்க எவ்வளவுதான் ஆண்டவர் ஃபோன் லிஸ்ட் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. 10 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி 50,000 ரூபாய் கேட்டு கிடைக்கல, 11வது நபரா ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலரின் பரிசுத்தத்தை நோக்காமல். எந்த ஒரு காரியம் ஒரு நெருக்கமோ பிரச்சனையோ நல்ல கவனிங்க. பவுல் போய் அனனியாவை தேடல, பவுல் கர்த்தரை தேடினா, கர்த்தர் அனனியாவை அனுப்பினார். பார்வை இழந்ததும் அனனியா ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நேரா போய் அனனியாவை தேடல, கர்த்தரை தேடினா. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காகம் அப்பம் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையை காகத்துக்கு மேல வைக்கலாமா? காகத்தை ஸ்டாப் பண்ணிடுவார் உடனே. நீ கிளம்பு, சாரிபாத்துக்கு போ. நம்முடைய நம்பிக்கை எதன் மேல வச்சிருக்கிறோம்? யார் மேல வச்சிருக்கிறோம்? நாம் கர்த்தரை உண்மையாய் நம்புவோம். ஆனால் எந்த காரியத்துக்கும் முதலாவது நம்முடைய தேடல் அவராதான் இருக்கணும். அவர்தான். அவர்கிட்ட கேட்போம். கேட்கும் போது அவர் உணர்த்துவார், இந்த காரியத்தை நேரா போய் பாரு, இந்த காரியத்தை இப்படி செய். நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வேற வழியே இல்லைன்னு வரும்போது அலைந்து திரிந்து ஆபிரகாம் மாதிரி இருக்க மாட்டேங்கிற ஆகார மாதிரி தான் இருக்கிறோம். அவள் அலைந்து திரிந்து தண்ணி எங்கும் கிடைக்கலன்னு வந்ததும் போய் உட்கார்ந்துருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சா? அழ ஆரம்பிச்சா. இதை முதலே செஞ்சிருக்கலாமே ஆகாரே. அலைந்து திரிந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு யாரை பார்க்க முடியுமோ அவங்கள போய் பார்த்தாச்சு, யார்கிட்ட கேட்க முடியுமோ அவங்கள்ட்ட போய் கேட்டாச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உக்காந்துருந்தா கடைசியில் சரி வேற வழியில் ஆண்டவர்கிட்ட. நெகேமியா என்ன செய்தார் தெரியுமா? முதலாவது எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதை அறிந்ததும் உடனே ராஜாவுக்கு பானபாத்திரம், ராஜாவுக்கு திராட்சரசம் பரிமாறுகிறவன் அல்லவா நெகேமியா. உடனே போய் ராஜாட்ட கேட்டானா? இல்ல, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கர்த்தரை நோக்கி பார்த்து, பரலோகத்தின் தேவனே காரியத்தை கைகூடி வர பண்ணும் என்று கேட்டுவிட்டு அவன் வேலையை பார்க்க போற இடத்துல அவன் முகத்தை பார்த்து ராஜா கேட்கிறார், உனக்கு ஏதோ முகம் சரியில்லையோ, மன துக்கமான்னு கேட்கும்போது உடனே ராஜா கிட்ட தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறான். சொன்னதும் ராஜா கர்த்தருடைய கரம் அவன் மேல நன்மையா இருந்தபடினால கேட்ட காரியத்தை ராஜா என்ன பண்ணாரு? வாய்க்க பண்ணினார். எஸ்தர் ராஜாவுக்கு பிரியமானவளாய் தெரிந்தெடுக்கப்பட்டவள். மொர்தெகாய் சொல்ற, நீ போய் கேளு, நீ போய் சொன்னா ராஜா கண்டிப்பா செய்வார். உடனே ஆமாமா, ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் போனா எனக்கு கண்டிப்பா ஃபேவர் பண்ணுவார்னு சொல்லிட்டு உடனே போனாங்களா எஸ்தர்? இல்ல, 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றாங்க. முதல்ல என்னதான் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, என்னதான் நல்ல அதிகாரத்தில் நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நம்முடைய தேடல் முதல்ல அங்க இருக்கணும். ஆமென். அவள் 3 நாள் உபவாசித்து ஜெபித்த பிறகு அரண்மனைக்குள்ள என்ட்ராகிறா. ஆமென். பொற்செங்கோல் அவளுக்கு தயவின் செங்கோல் நீட்டப்பட்டது. எனக்கு அவங்கள தெரியும், இவங்களை தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும். ஆண்டவர் பாப்பா பரலோகத்தில் வீட்டு இருக்கிறவர், நாங்கள் பண்ணி கேளு 8 பேரை கூப்பிட்டியா? கூப்பிடு. இன்னொரு 8 பேருக்கு ஃபோன் பண்ணி கேளு. கிடைக்காது. கடைசியில் யாக்கிட்டு தான் வரணும். நான் கர்த்தரை நம்புகிறோமா? நம்முடைய வழிகளை அவர் பார்க்கிறார். எதற்காக இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது தெரியுமா? எந்த காரியத்துக்கும் நீங்க கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புங்கள். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது பாருங்கள், 106வது சங்கீதம் 43வது வசனம்.
அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார். அநேகந்தரம் விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார். யோசனையில கலகம் பண்றது, யோசனையில தேவனுக்கு விரோதமா யோசிக்கிறது. எது தேவனுக்கு விரோதமான யோசனை? ரோமர் 8:7 சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப மாம்சீகமா யோசிக்கிறது, எந்த காரியத்தையுமே மாம்சீகமா யோசித்தோன்னா அது நம்ம தேவனுக்கு விரோதமான யோசனையாய்தான் போய் முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மாம்ச சிந்தையே தேவனுக்கு விரோதமான பகை. மத்தேயு 16வது அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல கேட்பார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்றாங்க? அவங்க யோவான் சொல்றாங்க, சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க. ஆண்டவர், ஓகே, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே பேதுரு சொல்லுவார், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உடனே அவரை பாராட்டுவார். அவன், நீ பாக்கியவான், இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்கிற தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன்ப்பா எல்லாம் சொல்லி அவனை ஆசீர்வதித்து விட்டு அடுத்த வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்கள், ஆமென். அதனுடைய 21 முதல் வாசியுங்கள். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அதே 16வது அதிகாரத்துல ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து தாம் படப்போகிற பாடுகளை குறித்து சொல்லுகிறார். எல்லாம் சொல்லிவிட்டு சொல்றார், இதெல்லாம் நடந்துட்டு 3வது நாளிலே நான் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை சொல்லி முடிச்சதும் பேதுரு என்ன செய்கிறான் பாருங்கள். அடுத்த வார்த்தை, பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள துவங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். நல்ல கவனிச்சீங்களா? மாம்சீகமாய் பேதுரு சிந்திக்க ஆரம்பிக்கிறார். மாம்சீகமா சிந்திக்க காரணம் என்னன்னா அதனுடைய 21வது வசனத்தை பாருங்க. 2 பகுதி அந்த 21வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஆமென், இங்கே அவர் படப்போகிற பாடுகள், பாடுபட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த 3வது நாளில் அவர் எழும்புவார், திரும்ப இதிலிருந்து வெளியே வருவார், எழும்புவார். இது மட்டும் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான்னா இப்படி கேட்டிருக்க மாட்டான். அவன் அது யோசிக்கல. ஐயோ, அவர் பாடுபட போறாரு, அவர் கஷ்டப்பட போறாரு. எதற்காக இது? அதோடு அவருடைய சரித்திரம் முடிவதில்லை. இதற்கு பின்பதாக ஒரு பெரிய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இதற்கு பின்பதாக ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. இதை நினைச்சிட்டான் அவன் மாம்சீகமா யோசித்திருக்க மாட்டான். ஐயோ, இக்காலத்தில் பாடுகளா, இக்காலத்துல நெருக்கமா, இப்படி யோசிக்க ஆரம்பிச்சதும் அவன் சொல்றான், ஆண்டவர், அது வேண்டாம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமை. அப்போஸ்தலர்களுக்குள்ள இந்த காரியங்கள், இதே பேதுரு தான் குணமாக்கப்பட்ட பிறகு, தன் வழியை சரி பண்ணின பிறகு நிருபம் எழுதும்போது முதல்ல எழுதினது 1வது அதிகாரத்துல 1வது அதிகாரம் 6-7 வசனங்கள் எழுதினது என்ன தெரியுமா? துன்பப்பட வேண்டியது அவசியம். 1 பேதுரு 1:7 சொல்லுகிறார், ஆமென், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது அது உங்களுக்கு எப்படி இருக்குமா? கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமா இருக்குமா. இதே பேதுரு குணமாக்கப்பட்ட பிறகு எழுதுறார். இப்போ என்ன சொல்றார்? ஆண்டவர், அது வேண்டாம் ஆண்டவரே. ஏன் இங்க மாம்சீகமா யோசிக்க காரணம் என்ன தெரியுமா? நித்தியத்தை குறித்த எண்ணம் இல்லை. அப்போ இந்த மாம்ச சிந்தை அவனில் வெளிப்பட ஆரம்பிச்சதும் கர்த்தர் யாரை கடிந்து கொண்டார்? சாத்தானை. அப்படி என்றால் மாம்சமா யோசிக்கிறோனாலே அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? சாத்தான் இருக்கிறான். மாம்சீகமா ஒருத்தங்க உயரும் போது இல்ல பிறருக்கு மேல மாம்ச சிந்தையை நம்ம மாம்சீகமா யோசிக்க ஆரம்பிச்சாலே அதுக்கு கூட பகை, கசப்பு, விரோதம், பொறாமை, இவைகள் எல்லாம் கூடவே வளர்ந்துட்டு இருக்கும்.
மாம்சிகமா நம்ம யோசிக்கிறோம்னாலே அதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான், கடிந்து கொள்ளுங்கள். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். 2 கொரிந்தியர் 3:5 வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 3. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறது நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. அதாவது இதை இப்படி செய்யலாமான்னு ஒரு காரியத்தை கூட யோசித்து என்னால செய்ய முடியாது. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு ஒரு காரியத்தை கூட எங்க சுயத்தால சாதிக்க முடியாது என்கிறதுல நிச்சயமா இருந்ததுனாலதான் பவுலுக்கு என்ன அதிகமா கிடைத்தது தெரியுமா? கிருபை அதிகமா கிடைத்தது. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். என்னால முடியாதுன்னா நான் அவர்கிட்ட தானே கொடுத்தாகணும். என்னால முடியல, நான் அவரை சார்ந்து, நான் என் சுயத்தை சார்ந்து அல்ல, நான் அவரை சார்ந்து இருக்கணும். ஆண்டவர் ஜனங்கள் நெருக்கம் வரும்போது மட்டும் ஆண்டவர் வேணும்னு வரீங்களே, விசாலமாக்கும் போது ஒவ்வொரு காரியத்துக்கும் அதே ஏசாயா 30வது அதிகாரத்தின் 1 வாசியுங்கள். ஏசாயா 30வது அதிகாரம் 1வது வசனம். வேகமாக. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள். என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, இல்ல இந்த வசனத்தை பாத்தீங்களா? அவ சுயமா யோசித்து எடுக்கிற தீர்மானங்கள் என்ன செய்கிறோமா? அப்படி செய்கிறது பாவத்தோட பாவத்தை கூட்டுறோமா? என்னை அல்லாமல். ஏன் நிறைய காரியத்தில் ஆண்டவரை இன்வால்வ் பண்றது இல்ல தெரியுமா? ஆண்டவரை இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சா நிறைய காரியங்களை நம்ம மாற்ற வேண்டி இருக்கும். அப்படி மாற்றும் போது நிறைய சொந்தங்களை நம்ம திருப்திப்படுத்த முடியாது. நமக்கு வர எல்லாரையும் திருப்திப்படுத்தணும். நமக்கு உலகத்தில் இருக்கிற நமக்கு இருக்கிற உறவுகள் எல்லாரையும் திருப்திப்படுத்தி வாழணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்தி வாழணும்னு நினைக்கிறவன் ஒருத்தரையும் திருப்திப்படுத்த முடியாது, தானும் திருப்தி அடைய மாட்டான். ஆமாம். இன்று உறவுகள் எல்லாம் தேடி வர காரணம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு தந்த நன்மையினால் அல்லவா? கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்ததுனால் அல்லவா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுனால் அல்லவா? நெருக்கம் வரும்போது ஆமென் யாராவது வந்து ஏதாவது பேச வந்தாங்களா? இல்ல. அப்போல்லாம் கர்த்தர் மாத்திரமே தஞ்சமா இருந்தார் அல்லவா? ஆனா ஒரு காரியம் நடக்கும் போது மாத்திரம் கர்த்தரை வெளியே தள்ளிவிட்டு ஆலோசனை பண்ணுவது. சீஷர்கள், இயேசு கூடவே இருக்கிற சீஷர்கள் ஒரு விஷயத்தை தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணாங்க. இயேசுவை சேர்க்கல. எந்த விஷயம் தெரியுமா? பரலோகத்துல யாரு பெரியவனா இருப்பான். அந்த ஆலோசனையில யாரை சேர்க்கல? இயேசுவை சேர்க்கல. இயேசுவை சேர்த்திருந்தா இந்த டாபிக் எடுக்கவே விட்டுருக்க மாட்டார். அதனால அவர்கிட்ட சொல்லாத, நமக்குள்ள பேசுவோம். அவர் பாவம் ஊழியம் முடிச்சு டயர்டா இருப்பார், கொஞ்சம் தூங்கட்டும். நமக்குள்ள பேசுவோம். நான் பரலோகத்துல நான் இப்படி இருப்பேன், நீ இப்படி இருப்ப, என்னை எல்லாம் ஆலோசனை பண்ணி. ஆண்டவர் பார்த்துட்டு ஒரு சின்ன பிள்ளைய கூட்டார். இங்க வாமா, பாரு, இதே மாதிரி நீ மாறலன்னா நீ பரலோகத்துக்குள்ள வரவே மாட்டேன். நம் பல காரியங்கள் அவரை எல்லாம் ஆலோசனை பண்ணுகிறோம். பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய எந்த எண்ணத்தையுமே நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். எனக்குள்ள ஆண்டவர் இப்படி ஒரு காரியம் செய்யணும்னு, ஒரு காரியம் இப்படி செய்தா நல்லா இருக்கும்னு வரும்போது, ஆண்டவரே உடனே அவரை நான் நினைக்கணும், அவர்கிட்ட நான் அதை சொல்லணும். என் யோசனைகள், எனக்குள் எழும்புகிற எண்ணங்கள், யோசனைகளை நான் அவருக்கு தெரியப்படுத்தும் போது அது நலமானது என்றால், நான் இந்த வார்த்தை இப்படி எழுதி வைத்தேன், எனக்குள் எழும்புகிற எண்ணங்கள், யோசனைகள் நன்மையானது என்றால் அவர் தட்டி கொடுப்பார், தீமையானது என்றால் அதை தட்டி விடுவார். ஆமென். நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் எழும்பும் தெரியுமா? யோசனைகள் எழும் தெரியுமா? பவுல் சொல்றாரு, எந்த எண்ணத்தையுமே நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். அப்படி கீழ்ப்படுத்தும் போது என்ன ஆகும்? நன்மையானதை தட்டி கொடுப்பார், தீமையானதை தட்டி விடுவார். பேதுருக்கு அதை செய்தாரே. நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று வெளிப்படுத்தின போது தட்டி கொடுத்தார். சூப்பர், நீ பாக்கியவான். ஆண்டவர் எப்படி உங்களுக்கு சம்பவிக்க கூடாது என்ன தீமையான காரியத்தை வெளிப்படுத்தின போது அதை தட்டிவிட்டார். எனவே அவரை எல்லாமல் ஆலோசனை பண்ணாதிருங்கள். இன்னைக்கு அநேக காரியங்கள் நாம் தேவனை இன்வால்வ் பண்ண, தேவனை நாம் சேர்க்காமல் அவரை அல்லாமல் ஆலோசனை பண்ணது நிமித்தம் இன்னைக்கு நாம் பல காரியங்களை அனுபவித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம்.
அநேகரை பிரியப்படுத்த பார்த்து திருப்திப்படுத்த தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறாருங்க. நம் உலகத்தார் அல்லன்னு சொல்லி தான் பிரித்தெடுத்தார். ஆனால் ஒவ்வொரு காரியம் வரும்போது உலகத்தாரை போல நாம் நம்மை மாற்றிக்கொண்டு செல்வோமானால், உலகத்தோடு ஒத்து போவோமானால், அது நிமித்தம் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். அதை தான் நெகேமியா உட்பட ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே எங்களுடைய துர்க்கர்மங்களின் நிமித்தம் நாங்கள் இந்த இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்பதை அறிந்து உணர்ந்து செய்யணும். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை பார்த்து குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பி நம்முடைய வழிகளை சீர்படுத்த வேண்டும். எரேமியா 18வது அதிகாரம் 11வது வசனம். வேகமாய் வாசியுங்கள், நேரம் அதிகம் போகிறது. நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். சீர்படுத்துங்கள். எப்படி சீர்படுத்த? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21-22 பார்க்கும்போது அதில் அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. இது பொல்லாங்குன்னு தெரிஞ்சா அதை சோதிக்க கூடாது. இது பொல்லாங்குன்னு தோணுச்சுனால அதை விட்டுறணும். இது பார்த்தா பாவத்துல விழுந்துருவோன்னு தெரிஞ்சிட்டனாலே பார்த்து பார்ப்போம், பாவத்துல விழாம கர்த்தாவே காத்துக்கொள், அப்படி அல்ல, அது பார்க்க கூடாது. இது பொல்லாங்கன்னு தெரிஞ்சுன்னா, இந்த சத்தம் கேட்டா நமக்குள்ள குழப்பம் வரணும், அந்த சத்தம் கேட்க கூடாது. என் ஆடுகள் அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடும். பொல்லாங்காய் தோன்றுகிறத விட்டுறணும். அது இருக்கக்கூடாது, அதை வச்சிட்டு இருக்க கூடாது, அதை விட்டுறணும். இப்படி நாம் பொல்லாப்பை அகற்றணும், நம்முடைய வழியை சீர்படுத்தணும். அது மாத்திரமல்ல, ஒரு சில வசனங்களை கூட வேகமாய் வாசித்து ஜெபிக்கலாம். 119வது சங்கீதம் அதனுடைய 15வது வசனம். 119:15. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். இதை தியானிக்கும் போது நம்முடைய பார்வை எதை பார்த்து தெரியுமா போகும்? உலகம் எந்த வழியா போகுதுன்னு பார்த்துல, உம்முடைய வழிகளை. இதை தியானிக்கிறவன் உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறான். அவன் பார்வை கர்த்தருடைய வழிகளின் மேல் இருக்கும். அடுத்து அதே 119:59 வாசிங்க. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. நம்ம எப்படி நடக்கிறோம், என்ன செய்கிறோம், அதை சிந்தித்து என்ன செய்யணுமா, இதை தியானிக்கிறோம் அல்லவா? தியானிக்கும் போது அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளையும் வச்சு பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். அவர் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் சொல்லியிருக்கிறார், நான் என்ன செய்கிறேன், எப்படி செய்கிறேன், அதை பார்த்துட்டு என்ன செய்யணுமா தாவீது சொல்லுகிறார். உம்முடைய வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். அதை 119 104 வாசியுங்கள். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இந்த வார்த்தைகள்லாம் சேர்த்து சொல்லணும்னா, இதை வாசிக்கும் போது தியானிக்கும் போது நாம் உணர்வடையப்படுவோம். நாம் எந்த வழியில் இருக்கிறோம், என்ன செய்கிறோம். உணர்வடையப்படுவது மாத்திரமல்ல, அவருடைய பாதை என்னது என்பது நமக்கு காண்பித்து கொடுக்கப்படும். இந்த வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் காட்டி கொடுக்கும் போது அவர் சொல்றார், ஆண்டவரே நான் எல்லா பொய் வழிகளை வெறுக்கிறேன், உம்முடைய வழிகளில் உம்முடைய சாட்சிகளுக்கு நேராய் என் பாதையை, என் காலடிகளை நான் திருப்புகிறேன். ஆண்டவரே, இதை தியானிக்கும் போது உணர்வடைவோம். இந்த நாளிலே கர்த்தர் அநேகரோடு பேசிக் கொண்டிருப்பதை என்னுடைய ஆவியிலே உணர முடிகிறது. என்னோடு பேசுகிறார், நம் ஒவ்வொருவரோடு பேசுகிறார். நம்முடைய வழிகளை பார்த்து குணமாக்க விரும்புகிறார். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்து பொய் வழிகளை வெறுக்கிறேன், உம்முடைய வசனத்தை தியானித்து உம்முடைய வழிகளில் நோக்கமா இருக்கிறேன். நான் என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக என் காலடிகளை திருப்புகிறேன் சொல்லிவிட்டு 143:10 அருமையான ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவர், எனக்கு தெரியுதுப்பா, இதுதான் ஜீவமா இருக்கும்னு தெரியுது, இந்த வழியில தான் நடக்கணும்னு தெரியுது, ஆனா என் சுயபலத்தால முடியல ஆண்டவரே. எனவே தகப்பனே, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான வழியில் நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவார்.
செய்வாராக. ஹல்லேலூயா. நான் இதை சேர்த்து சொல்லி ஜெபிக்கிறேன். இதை தியானியுங்கள், உணர்வடைந்து கர்த்தரிடம் திரும்புங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார்.